என்னது இட்லி? எப்பா இட்லி போட்ட ஏசமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா, நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐஆர்எக்ஸ் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, என்ன வீடியோ போகிறோம்? ராகேஷ் இன்ஜினியர் சேனல் ரீசனாக போட்டு வீடியோ பார்க்கலாமா? இந்த வீடியோவில் இந்த பிக் பாஸ் சீசன் 9ல பெரும்பாலான கண்டஸ்டன்ட்ஸ் வருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகின்ற ஒரு லிஸ்ட்டை உங்களுக்கு சொல்ல போறேன். எது போன வீடியோவில் போட்டிய பிக் பாஸ் கண்டஸ்டன்ட்ஸ் லிஸ்ட் ஓபன் பண்ணி பார்த்தா தெலுங்கு ஆளுங்களை போட்டு வச்சிருக்கிறேன். அந்த மாதிரி இந்த வீடியோல ஏமாத்த போறியா அப்படின்னு என்ன திட்டாதீங்க, இது தமிழ் தான். இவங்கள குறைஞ்சது ஒரு 5 பேராவது கன்ஃபார்மா வருவாங்க அப்படின்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. சொல்ல முடியாது, இவங்கள எல்லாருமே வர்றதுக்கும் சான்ஸ் இருக்குது. சரி, அவங்க எல்லாம் யாராருன்னு பார்க்க போறதுக்கு முன்னாடி தெலுங்கு பிக் பாஸ் வேற மாதிரி அடிச்சு ஃபயரா பண்ணிட்டு இருக்காங்க. ஹிந்தி சொல்லவே தேவையில்ல. ஆனா சைலண்டா நம்ம மலையாளம் பிக் பாஸ் இருக்கே கமுக்கமா சம்பவம் பண்ணிட்டு இருக்காங்கப்பா. லெவல்ல பிரச்சனையா இருக்குது. ஃபர்ஸ்ட் அது என்ன சம்பவம் பார்க்கலாமா இல்ல கண்டஸ்டன்ட்ஸ் லிஸ்ட பார்த்துட்டு வரலாமா? நீங்க கன்ஃபியூஸ் ஆனா டைம் போட்டு பாப்பீங்கல்ல. ஏண்டா நான் கன்ஃபியூஸ் ஆனேன்னு அவனுக்கு எப்பறா தெரியும்? உங்களை அந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சிருக்கோம் முதலாளி. சரி பாவம், நீங்களே ஆர்வமா யாராருன்னு தெரிஞ்சுக்க வந்திருப்பீங்க. சோ இதெல்லாம் முடிச்சிட்டு லாஸ்டா அத சொல்றேன். ஓகே, வெயிட் பண்ணுவோம். இதுல அரசல் பொரசலா நம்ம கேள்விப்பட்ட ஃபர்ஸ்ட் கன்ஃபார்ம்டு கண்டஸ்டன்ட் அப்படின்றது யாருன்னா உமா ஐயர். இது உமா ஐயரா? கேள்விப்படாத பேரா இருக்கே. ஆண்டி உங்களை இதுக்கு முன்னாடி நான் எங்கேயுமே பார்த்ததே கிடையாது. யார் இவங்க அப்படின்னு கேக்குறீங்களா? அதான்ப்பா குக் வித் கோமாளில ரீசெண்டா கூட எலிமினேட் ஆனாரு அவர்தான். அவர் பேரு உமா ஐயரா இல்ல உமையரா? இதுக்கு தான் படிங்கடா காமெடி UMA உமா IR ஐயர். அப்போ உமா ஐயர்னு தானே வைக்கணும். ஒரு சில பேர் இது கூட தெரியாம உமர்னு சொல்லிட்டு சுத்திட்டு இருக்காங்க. அறிவு கேட்டவனுங்க எவ்வளவு பெரிய ஒரு விஷயத்தை கேட்டிருக்கேன், இதுக்கு போய் உழைக்கிறாங்களே. அதாவது கழுது மேய்க்கிற பையனுக்கு இப்படி ஒரு அறிவான்னு உன் மேல எல்லாருக்கும் பொறாமடா. அவ்வளவு ஏன் பாவம், அவருக்கே அவர் பேரை கரெக்டா சொல்ல தெரியல. எனக்கு மறைச்சிருங்க. ஸ்டார்ட் மன்னிச்சிடுங்க. ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட். இவரு 90% கன்ஃபார்மா வந்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பக்கமும் கூவி சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த பிக் பாஸ் குள்ள போறதுக்கு ப்ரிப்பேர் ஆகணும் அப்படின்றதுக்காக தான் குக் வித் கோமாளிலேயே வலுக்கட்டாயமா எலிமினேட் பண்ணிட்டாங்க அப்படின்னு ஒரு பேச்சும் போயிட்டு இருக்குது. வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசக்கூடாது, எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? இத பத்தி பேசணும்னா நாளைக்கு சாயந்தரம் வரைக்கும் ஆகும். அதனால அடுத்த கண்டஸ்டன்ட்க்கு போயிருவோம். தயவு செய்து போயிருங்க. செகண்ட் கண்டஸ்டன்ட் ஜனனி அசோக் குமார். இவங்களை நீங்க ஒரு சில விஜய் டிவி சீரியல்ல பாத்துருக்கலாம். அண்ட் சமீபத்துல சிவானி மாதிரியே ஒரு சில கெட்டப்ல பாத்துருக்கலாம். எங்க விஜய் டிவிலயான்னு கேக்குறீங்களா? இல்ல இன்ஸ்டாகிராம்ல. உடனே இங்க க்ளோஸ் பண்ணிட்டாங்க போயிடாதீங்க, இருங்க ஃபுல்லா சொல்லி முடிச்சிடுறேன், அதுக்குள்ள அவசரம். அவங்க இடுப்புல சின்னதா ஒரு மச்சம் இருக்கு பாருங்க. அடுத்த கண்டஸ்டன்ட் யுவன். உடனே நீங்க யுவன் சங்கர் ராஜாக்கு போயிடாதீங்க. யுவன் அப்படின்றவரு மயில்சாமின்னு ஒரு பிரம்மாண்டமான காமெடி நடிகர் இருந்தாரு தெரியுமா? அவரோட மகன். என்னென்ன படம் பண்ணிருக்காரு அப்படின்றது தெரியல. பட் ஃபிட்னஸ்லாம் பயங்கரமா மெயின்டைன் பண்றதுனால ஒருவேளை பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போய் நல்ல பேரோட வெளில வந்தாருன்னு வச்சுங்க, ஒளிமயமான எதிர்காலம் அமையறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. கவலைப்படாதப்பா, அவர் எங்க இருந்தாலும் அவருடைய ஆசீர்வாதம் உனக்கு இருக்கும். அடுத்த கண்டஸ்டன்ட் நம்ம செல்லா குட்டி இனியா. இந்த பிக் பாஸோட ஃபீவர் ஸ்டார்ட் ஆனதுல இருந்தே இவங்க பேரை போட்டு தான் நம்ம மக்கள் அரன்னு அரைச்சிட்டு இருக்காங்க. ஏற்கனவே இவங்க டான்ஸுக்கு ஏகப்பட்ட ட்ரோல்ஸ் அண்ட் மீம்ஸ். இப்ப இவங்க போறாங்கன்னு உடனே நம்ம பசங்க எல்லாம் ஒரே குஷி ஆயிட்டாங்க. ரைட், நமக்கு தரமான சம்பவங்கள் கன்ஃபார்மா உண்டு அப்படின்னு. நம்ம கட்சி நேரத்துல கூட எனக்கு எதுவும் வேணான்ட்டு விட்டு ஓடுறது கூட நிறைய சான்ஸ் இருக்குது. ஒருவேளை அவங்க உள்ள போறாங்க அப்படின்னா அமைதி காக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். அதுக்கு அடுத்தபடி யாரோ புவி அரசு அப்படின்றவரு போவாருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. டேய் பிரிஸ்பேன் தலையா, ஒரு மூமெண்ட்ட போடுறா. அந்த புவியரசு ஏதோ டெலிவிஷன் ஆக்டர் அப்படின்னு போட்டிருக்காங்க. மாநாட மயிலாட, வாணி ராணி போன்ற பிரம்மாண்டமான நிகழ்ச்சிகள்ல சாரி சீரியல்ல இவர் ஒன் ஆஃப் த ஆக்டர் போல இருக்கு. இது மட்டும் இல்லாம ஜீ தமிழ், கலைஞர் டிவி, விஜய் டிவில எல்லாம் கூட நடிச்சிருக்காராம். எவ்வளவு பெரிய ஆளு இல்ல, பெரிய ஆக்டர். அடுத்து நம்ம பாரதி கண்ணம்மால வில்லியா ஒருத்தங்க வந்தாங்க தெரியுமா, ஃபரீனா. அவங்க போறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உள்ளதாக ஒரு புள்ளி விவரம் தெரிவிக்கிறது.
பஸ்ஸா மாதிரி இவங்கன்னு போட்டுருக்காங்க. சொன்னதுக்கு அப்புறம் தான் ஒரு இன்டர்வியூ ஞாபகத்துக்கு வருது. அது உங்கள் பார்வைக்காக. என்னடா இப்படிலாம் கமெண்ட் பண்றாங்களே அப்படின்னு யோசிச்சு பார்த்தா இட்ஸ் மை பாடி மை பெலி ஐ அம் ஃப்ளாண்டிங் இட் வாட்ஸ் யுவர் ப்ராப்ளம். ராமானுஜத்தை பரிசோதனை பண்ணும்போது எடுக்கப்பட்ட வீடியோ. இது வந்து என்ன தெரியுதுன்னா இவங்களுக்கு கோவம் வரும். ஆனா அதை இன்டர்வியூ அப்படின்றதுனால சிரிச்சே சமாளிச்சிருக்காங்க. ஆனா வீட்டுக்குள்ள போனா சமாளிக்க முடியாதுல்ல. சோ கரெக்டான ஆளை தான் பிடிச்சிருக்காங்க. வந்தா நல்லா தான் இருக்கும். சோ அம்ச்சுடுங்க. வாங்கோ தெரிஞ்சிருக்குமா இருக்கும். வாங்குறதுக்கு வாங்கோ. ஆபீஸ் ரூம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. அடுத்து சித்து அப்படின்னு சொல்லிட்டு ராஜா ராணியில ஒருத்தர் வந்தார் தெரியுமா, ஹீரோவா நடிச்சாரு. அவர் போவதாக ஒரு வதந்தி. பாவம், அவருக்கும் பெருசா சீரியல் கிடையாது இல்லையா. விஜய் டிவில சொல்றேன், ஒரு வேலை இருந்தாலும் இருக்கும். சாரி, நான் சீரியல்லாம் இப்ப பாக்குறது இல்ல. கடைசியா 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தது, அதனால அப்டேட்ல இல்ல. ஒருவேளை நீங்க இப்பவும் விஜய் டிவி ப்ராடக்டா இருந்திருந்தா என்ன மன்னிச்சுங்க சித்து அவர்களே. ஆனா உங்க ஒய்ஃப் உங்க மேல உயிரே வச்சிருக்காங்க. நீங்க இல்லாம எப்படிதான் 105 நாள் இருக்க போறாங்களோ. என்னங்க என்னாச்சுங்க? நானும் வாரேங்க உங்க கூட. நீங்க அது விளையாட வாய்ப்பு பார்க்கணும், எனக்கு இருக்குங்க. ஆசையா இருக்குங்க. வாய்ப்பு அடுத்து நம்ம மாதிரி தேனிசை கப்பலா தென்றல் அனுப்புறது. தேவா, தேவா அவரோட பையனா? பையனான ஸ்ரீகாந்த் தேவா போறாரு அப்படின்னு சொல்ல வந்தேன். அதுக்குள்ள அவசரப்பட்டீங்க. நான் என்ன பண்றது? இவனை கொன்னுடலாமா? கூப்பிட்டுருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு. ஃபர்ஸ்ட் எலிமினேஷன் ஆனா இவர் குக் வித் கோமாளிலேயே ரொம்ப இதுதான் இந்த மாதிரி சைலண்டா இவர் எதுக்கு உள்ள பண்ணி கூட்டு போறாங்க? ஒருவேளை வீட்டுக்குள்ள போன உடனே ஃபர்ஸ்ட் வீக்லயே ஒருத்தர் வெளிய அனுப்புவாங்க தெரியுமா? அதுக்கு ஏதாவது ஒரு ஆள் வேணும்ன்றதுனால உள்ள தூக்கி போட்டுருப்பாங்களோ. சொன்னல அடுத்து நம்ம பலூனக்கா போறதா ஒரு பேச்சு. போவாது. ஆமா, அந்த வெளியிலே பல லட்சம் சம்பாதிச்சு. இவங்க பேரு கூட பாருங்க நமக்கு கரெக்டா தெரியல. பலூனக்கா பலூனக்கான்னு சொல்லி அக்கான்ற பேரே கொச்சப்படுத்தி விட்டாங்களப்பா. அக்காலையா மறுபடியும் ஞாபகப்படுத்துறீங்க. சரி, இவங்க பேர் ஏதோ அரோரா சின்க்ளேர் அப்படின்னு போட்டிருக்காங்க. இது உண்மையிலேயே இவங்க பிறந்தப்ப வச்ச பேரா இல்ல நம்ம பேரழகன் பிரேம்குமார் மாதிரி இவங்களே இவங்களுக்கு வச்சுக்கிட்ட பேரான்னு தெரியல. ஏதோ ஒண்ணு. இவங்க மட்டும் வந்தாங்கன்னு வச்சுங்க, 105 நாள் குறையாம அனுப்ப மாட்டாங்க நம்ம பசங்க வீட்டுக்கு. ஒட்டுமொத்த மீடியாவும் சொல்ல நம்ம முடியாது. தான் இருக்குது. தாண்டா சேச்சியோட பவர். இவ்வளவுதான் இப்போ வரைக்கும் நம்ம கேள்விப்பட்டது. இதுக்கு மேல வேற யாராவது தெரிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம வாட்ஸ்அப் சேனல்ல நான் உங்களுக்கு சொல்றேன். ஓ, அது வேற இருக்குல்ல, மறந்தே போச்சுப்பா அப்படிங்கிறீங்களா? நானுமே மறந்துட்டேன். போன வருஷம் போட்ட போஸ்ட் திரும்பி ரீஸ்டார்ட் பண்ணுவோமா? அதான் அந்த ஒரு மாசம். சரி, இப்போ அந்த மலையாளம் மேட்டருக்கு வரேன். மலையாளம் பிக் பாஸ்ல ஒரு பொண்ணு எவிக்ட் ஆகுதுங்க. அந்த பொண்ணு எவிக்ட் ஆன உடனே ஒருத்தர் பின்னாடில இருந்து சாவு குத்திக்கிட்டு ஜாலியா ஓடி வராரு. காது பக்கத்துல வந்து கை தட்டுறாரு, கடுப்பேத்துற மாதிரி கத்துறாரு. சீ, மனுஷனா இவன்லாம். ஒரு பொண்ணு வீட்டை விட்டு வெளியே போகுது, அது எவ்வளவு வருத்தப்பட்டு வெளியே போகும். அப்படி இருக்கிறப்ப இப்படி கத்துறானே, உன்னெல்லாம் உன் கர்மா சும்மா கூடாது. இப்படிலாம் பண்ணுன்னு வச்சுக்கடா. கரெக்டாக செய்வாங்க. இப்படிதான் அவர் ஜெயிப்பாரு. ஒருத்தர் வெளில போனாலும் ஜெயிக்க அப்படின்னு காண்டாவதுக்கு முன்னாடி கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணோம்னா, இதுக்கு முன்னாடி வாரம் ஒருத்தர் எவிக்ட் ஆகி போயிருக்காரு. அவரையும் எப்படி கூட்டு போயிருக்காங்க அப்படின்னா, கண்ணை கட்டி கையை பிடிச்சி அப்படியே கூட்டு போயிட்டாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு பாய்னு கூட சொல்ல முடியல பாவம். அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல இந்த அம்மனி என்ன பண்றாங்க, ஒரே குஷியில போய் கத்துறது, குதிக்கிறது, கேமரா முன்னாடி போய் ஐயா ஜாலி, அவர் தூக்குனதுக்கு நன்றி அப்படின்னு பிக் பாஸ்க்கு தேங்க் பண்றது, மக்களுக்கு தேங்க் பண்றதுன்னு சொல்லி ஓவரா பண்ணிருக்காங்க. அவங்க போனதுக்கு அது ஆடிட்டாங்க. அந்த காண்ல தான் இந்த பையன் மட்டும் இல்லாம சுத்தி இருக்கிற இன்னும் 2 பேரும் இந்த பொண்ணு போன உடனே பயங்கர குஷியில குத்திக்கிட்டு ஓடி வராங்க. அந்த பொண்ணுலாம் ஓடி வருது. அடச்சை, இதெல்லாம் ஒரு மேட்டரா? இத சொல்லதான் இன்ட்ரோல இவ்ளோ பெரிய பிட்ட போட்டியான்னு கேட்டீங்கன்னா இல்ல. இப்போதான் இருக்குது முக்கியமான சம்பவம். சரி, மலையாளம் பிக் பாஸ் ஃபாலோ பண்ணாதவங்களுக்கு இது கொஞ்சம் டிஃபரெண்டா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். கேளுங்க, பொறுமையா சொல்றேன். இந்த மலையாளம் பிக் பாஸ்ல 2 பெண் குட்டி உள்ள போனாங்க. ஒருத்தவங்க பேரு நூரா, இன்னொருத்தவங்க பேரு ஆதிலா. இவங்க 2 பேரும் லெஸ்பியன் கப்பிள். இவங்கள உள்ள அம்ச்சா கான்ட்ரோவர்சி கிரியேட் ஆகும் அப்படின்றதுக்காகவே 2 இன்ஸ்டாகிராம் கண்டென்ட் கிரியேட்டரை புடிச்சு உள்ள அம்ச்சு விட்டுருக்காங்க. அது கரெக்டா போன வாரம் என்னாச்சு, நம்ம ஆளுங்க எதிர்பார்த்த மாதிரியே லக்ஷ்மி அப்படின்றவங்க கோவப்பட்டு டாஸ்க் அப்ப இவங்க 2 பேரையும் மைண்ட்ல வச்சுட்டு கோவத்துல ஒரு சில வார்த்தைகளை விட்டாங்க. அதுக்கு காரணம் என்னன்றது தெரிஞ்சுக்கிட்டு அந்த வார்த்தை என்னன்றது தெரிஞ்சுக்கோங்க. ஆக்சுவலா இந்த முதலாளி தொழிலாளி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாஸ்க் நடக்கும் தெரியுமா? அந்த டாஸ்க்ல இந்த நூரா அப்படின்றவங்க தான் முதலாளி. அவங்க தொழிலாளிகளை போட்டு ரொம்ப டாமினேட் பண்ணிருக்காங்க அண்ட் நொய் நோண்டி எடுத்துருக்காங்க. அப்படி இருக்கிறப்போ எல்லாருமே கோவப்பட்டாங்க. ஒரு பாயிண்ட்ல கூட இருக்கிற மத்த தொழிலாளிகளே நம்ம லக்ஷ்மியோட சண்டை போட இந்த அம்மா என்ன பண்ணிட்டாங்க, கோவத்துல இவங்க சப்போர்ட்லாம் எனக்கு தேவையே கிடையாது, இவங்க எல்லாம் ஒரு சொசைட்டிக்குள்ள போய் ஒரு வாழ்க்கையை லீடே பண்ண முடியாது, இவங்களோட சப்போர்ட்லாம் எனக்கு தேவையே கிடையாது. இதுவே இந்த 2 பேருக்கு பதிலா 2 பொண்ணுங்க என்கிட்ட இந்த கேள்வியோ இல்ல எனக்கு சப்போர்ட்டாவோ நிக்கல அப்படின்னா நான் பெருமையை எடுத்துட்டு போயிருப்பேன். பட் இவங்க தான் அப்படி கிடையாது. இவங்களெல்லாம் வீட்டுக்குள்ள
வீட்டுக்குள்ளேயே சேர்க்க மாட்டாங்க. ஆனா நீங்க இவங்க சப்போர்ட்டுக்காக நிக்கிறீங்க. பட் எனக்கு அது அவசியம் இல்ல. மொத்தத்துல இவங்க ஒரு சொசைட்டிக்குள்ள ஓப்பனா வாழவே முடியாது, உங்களோட வீட்ல கூட இவங்களை சேர்க்க மாட்டாங்க அப்படின்ற வார்த்தை தான் பயங்கரமான ஒரு கான்ட்ரோவர்சியை கிரியேட் பண்ணி விட்டுருச்சு. நோட் திஸ் பாயிண்ட். நம்ம சேனல் எதிர்பார்த்த மாதிரியே சும்மா டிஆர்பி பிச்சுக்க எல்லாரும் போட்டு நம்ம லாலேட்டன் இருக்காரு தெரியுமா, அவர்தான் நம்ம மோகன்லால், அவரை புடிச்சு நோண்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பேச்சு பேசியிருக்க அந்த பொண்ணு நீங்க ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டீங்களா? உங்களுக்கு எல்லாம் மனசாட்சி கிடையாதா? இது மூடுங்க இந்த ஷோவை, அது இதுன்னு. சேனல்காரனை நம்ப அத அவன் புத்திய காட்டுவான்னு அப்பவே அவர்கிட்ட சொன்னேன். இப்பதான் என்ன நம்பவே இல்ல. நீ பண்றதுக்கு பேர் ஜர்னலிசமாடா? ஏன்னா இந்த மாதிரி கேக்குறப்போ இந்த ஆதிலா அப்படின்ற பொண்ணு அழுகுற மாதிரி ஒரு சீனை காமிச்சிட்டாங்க. நம்ம மக்கள் பார்த்துட்டு சும்மா இருப்பாங்களா? போட்டு அந்த லக்ஷ்மின்ற பொண்ணை சோசியல் மீடியால அடிக்கிறது மட்டும் இல்லாம நம்ம மோகன்லாலே அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சோ நம்மளால அங்கிருந்து கலர் கலரா ட்ரெஸ் எல்லாம் போட்டு வந்துட்டு யாரா இவன் டேமேஜ் வந்த உடனே லக்ஷ்மியை புடிச்சு லெஃப்ட் ரைட் வாங்கினாரு. யாரை பார்த்து நீ இந்த கேள்வி கேட்ட? அதை நீ இப்ப சொல்லியே ஆகணும். அங்க நீ டைரக்டா யாரையும் மீன் பண்ணல, யாரை வீட்டுக்குள்ள சேர்த்துக்க மாட்டாங்கன்னு சொல்ற, ஏதாவது கம்யூனிட்டியை மீன் பண்றியா அப்படின்னு லெஃப்ட் ரைட்டுன்னு அந்த பொண்ணை பேச விடாம இவர் மட்டுமே பேசி கிளின்னு கிளிக்கிறாரு. என்னனே எருமை சொல்றான், என்னமா பேசுறான், ஏதாச்சும் பண்ணுங்க. இதுக்கு மலையாள மக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆமாமா லாலேட்டன் பிச்சு எடுத்துட்டாரு, இதாண்டா கேள்வி. இது வரைக்கும் அந்த சீசன்ல நம்ம லாலேட்டன் இந்த சீசன்ல தான் பெஸ்டா பண்றாரு அப்படி இப்படின்னு பட்டாசா விட்டு தள்ளுறாங்க. இதே விஷயத்த நம்ம தமிழ் ஆளுங்க எப்படி பாக்குறாங்க அப்படின்றத பாக்குறீங்களா கொஞ்சம்? இது பாலிமர் நியூஸ்ல 2 நாளைக்கு முன்னாடி போட்ட ஒரு வீடியோ. இதோட கமெண்ட் செக்ஷனை கொஞ்சம் அப்படியே போய் பாருங்களேன். அந்த பொண்ணு பேசியது சரிதான், இதனால் எத்தனை பெற்றோர்கள் வேதனையில் இருக்கிறார்கள். லக்ஷ்மி, her opinion is correct. What Lakshmi said is 100% correct. Lakshmi was right. Shouldn't normalize these. இப்படி நம்ம மக்கள் எல்லாருமே லக்ஷ்மிக்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. Everybody. சரி, ஃபர்ஸ்ட் ஏன் லக்ஷ்மி இப்படி பேசினாங்க? என்னதான் இருந்தாலும் கொஞ்சம் பார்த்து பேசணும் இல்லையா அப்படின்னு நம்ம லாலேட்டன் கேட்டதுக்கு, எனக்கு வீட்ல ஒரு பையன் இருக்கான், அவன் இந்த ஷோ எல்லாம் பாக்குறான் அப்படின்னா இதெல்லாம் ஒன்னும் தப்பு இல்ல அப்படின்னு நினைச்சுக்க மாட்டான், அடுத்த ஜெனரேஷனை இது பாதிக்காது அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அவங்க 2 பேரும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாங்க ஒண்ணு யாரோ ஒன்னு சொல்லி இப்படி மாறலையே, நாங்க பிறக்கிறப்பவே இப்படி ஆயிட்டோம், அண்ட் இது சொல்லி மாத்திர விஷயம் கிடையாது, பிறப்பாலேயே உண்டாகிற ஒரு விஷயம் அப்படின்னு சொல்றாங்க. அது காரணம் ஹார்மோன் சேஞ்சஸ் ஆம்பா. ஆனா கடைசியா என்னாச்சு தெரியுமா? என்னதான் நம்ம மோகன்லால் புடிச்சு லெஃப்ட் ரைட்னு வாங்கினாலும் நீ உன் வீட்டுக்குள்ள சேர்த்துக்கலனா என்ன, நான் என் வீட்டுக்கு கூட்டு போவேன், உனக்கு பிடிக்கலனா நீ ஷோ விட்டு வெளியே போ, இதெல்லாம் தெரிஞ்சுதானே உள்ள வந்த அப்படின்லாம் கேட்டாலும் கடைசி வரைக்கும் லக்ஷ்மி எடுத்த ஸ்டாண்ட் என்ன அப்படின்னா, நான் சொன்னது தப்பே கிடையாது, அதுல நான் உறுதியா இருக்கேன் அப்படின்னு நின்னு பேசினாங்க. போன வாரம் லக்ஷ்மியை போட்டு அடியோ அடின்னு அடிச்ச மலையாள கேங்கு இந்த வாரம் அவங்களுக்கு ஓட்டிங்ல டாப்ல உட்கார வச்சிருக்காங்க. எங்க எல்லா ஓட்டும் உங்களுக்கு தான். சரி, இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதையும் தாண்டி இன்னும் நிறைய விஷயம் நடந்துச்சு, அதுல ஒண்ணே ஒண்ணு மட்டும் சிம்பிளா சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன். மறுபடியும் போயாச்சா? ஒரு டாஸ்க் நடந்துச்சு. அந்த டாஸ்க்ல ஒரு 42 வயசு ஒரு ஆளு டக்குன்னு காலு தடுக்கி இந்த பொண்ணு மேல விழுந்தது மட்டும் இல்லாம லைட்டா கட்டி புடிச்ச மாதிரி கேமரால ஒண்ணு வந்துருச்சு. இந்த பொண்ணு யாரு தெரியுமா? ஆரம்பத்துல சொன்னனே ஒருத்தர் எவிக்ட் ஆனாரு அப்படின்னு ஒண்ணு கத்திட்டு வந்துச்சுன்னு சொன்ன பொண்ணு, அந்த பொண்ணு தான். இந்த பொண்ணு லக்ஷ்மி கிட்ட போய் அவன் என்ன இப்படி புடிச்சான், அது எனக்கு என்னமோ தப்பா பட்டுச்சுன்னு காதோட காது வச்ச மாதிரி சொல்லி விட்டுருக்கு. நம்ம லக்ஷ்மி என்ன பண்றாங்க, எப்படி நீ அப்படி தொடலாம் அப்படின்னு போய் சண்டைக்கு போயிருக்காங்க. சோ இது ஒரு பெரிய பிரச்சனையாக குறும்படம் போட்டு காமிக்க அவர் தடிக்கி தெரியாம தான் ஊந்திருக்காரு போல இருக்கு. சோ மறுபடியும் போட்டு லக்ஷ்மியை கிழின்னு கிழிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் கேட்காத மாதிரி இருக்குல்ல, அதே மாதிரி நீயும் கேட்டு கேட்காத மாதிரி இருக்கு. பார்க்காத ஒரு விஷயத்துக்காக நீ எப்படி சப்போர்ட் பண்ற? அந்த பொண்ணுக்கே தெளிவா தெரியல, தெரிஞ்சுதான் இருந்தாலும் இந்த பொண்ணை புடிச்சானா இல்ல தெரியாம தடிக்க ஊந்தானான்னு சொல்லிட்டு, அப்படி இருக்கிறப்போ எப்படி நீ இப்படி கேட்கலாம் அப்படின்னு புடிச்சு அடிக்க, கட்சியா இந்த அம்மா நான் தெரியாம பேசிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு நேஷனல் டெலிவிஷன்லயும் அந்த ஆள்கிட்டயும் மன்னிப்பு கேட்டாங்க. இவ்வளவு பண்ணியும் லக்ஷ்மிக்கு எதுக்காக சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருக்காங்க, அவங்க எடுக்கிற ஸ்டாண்ட்ல உறுதியா இருக்காங்க. இப்ப நீங்க லக்ஷ்மிக்கு சப்போர்ட் பண்ணுவீங்களா மாட்டீங்களா? லக்ஷ்மி பேசுனது சரின்னு நினைக்கிறீங்களா இல்லையா அப்படின்றதெல்லாம் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அக்டோபர் 5ல இருந்து பிக் பாஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. அபிஷியல் ப்ரோமோவும் வந்துருச்சு. இன்னும் 2 வீக்ஸ் தான் இருக்குது. இந்த தடவையாவது நல்ல கண்டெஸ்டன்ட்ஸ் எல்லாம் உள்ள தூக்கி போடுறாங்களான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். விஜய் டிவில இருந்து ஒரு 10-15 பேர் அதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இந்த பிக் பாஸ் ஸ்டார்ட் ஆக போறதுக்கு முன்னாடி வரைக்கும் எந்த வீடியோலும் பெருசா நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொன்னது கிடையாது. ஒருவேளை நீங்க பிக் பாஸ் ரிவ்யூஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ஃபன்னோட பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா, மறக்காம நம்ம ராகேஷ் ஜெனி 2.0 சேனலுக்கு சர்ப்ரைஸ் பண்ணுங்க. எஸ் 15 to 20 மினிட்ஸ்ல எல்லா அப்டேட்ஸையும் ஃபன்னா உங்களுக்கு டெலிவர் பண்ண வேண்டியது என்னுடைய பொறுப்பு. ஓகே, அண்ட் மறக்காம யாராவது கண்டென்ட் கிரியேட்டர் இருந்தீங்கன்னா கீழ இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார். நல்லா இருந்துச்சு. ஆனா இவங்க போற லிஸ்ட் இது வெறும் 6 பேர் 5 பேரை தான் போட்டாங்க. இன்னொன்னு நான் பார்த்தேன், மீன் பேஜ் இன்ஸ்டால பார்த்தேன், ஏதோ
ரம்யா டான்ஸர்னு ஏதோ போட்டிருந்தாங்க. கிட்டத்தட்ட இப்போ இந்த ராஜு இருக்கும்போது தாமரை இருந்தாங்களே, அவங்கள மாதிரி தான் ஏதோ ஏதோ இந்த மாதிரி மேடையில் ஆடுற ஒரு பொண்ணுன்னு நினைக்கிறேன். அவங்க ஏதோ வரப்போறாங்க. அதாவது கிட்டத்தட்ட காமன் பீப்புள்ல இருந்து ஒருத்தர் வராங்க. அது அவங்களா தான் இருக்கும் அப்படின்னு போட்டிருந்தாங்க. அது யார் தெரியல. மேபி இவங்க போட்ட லிஸ்ட்ல எனக்கு தெரிஞ்சு மயில்சாமியோட பையன் வர்றதுக்கு எனக்கு என்னமோ வாய்ப்பு இருக்க மாதிரி தான் எனக்கு தோணுது. 2 பேர் வருவாங்கன்னு நினைக்கிறேன். 2, 3 பேர் இருப்பாங்க அவ்வளவுதான். மத்தேனா எல்லா டைமும் பார்க்கும்போது எல்லாரும் வரது இல்ல. ஆமா. 7 பேர் தான் வராங்க. அந்த மலையாளம் பிக் பாஸ் வந்து கொஞ்சம் இதுதான் போகுது போல இருக்கு. அது இப்போ அவங்க லக்ஷ்மின்னு சொல்றது வந்து அது அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல அவங்களுக்கு கரெக்டா இருக்காங்க. உங்களோட முடிவுல அவங்க ஸ்டெடியா இருக்காங்க. இது நம்ம பார்க்கல. பார்க்காம ஒரே ஒரு எபிசோட வச்சு ஒருத்தவங்க ஜட்ஜ் பண்ணுவாங்க. சொன்னாலும் அந்த டைம்ல இவரு சொல்லும்போது இவங்களுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கு. அந்த பார்க்கும்போது அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண இப்ப யார் சப்போர்ட் பண்றதே தெரியல. இல்ல இப்போ அவங்க ஒரு பையன் மேல விழுந்து இப்படி தொட்டுட்டான்னு ஒரு பொண்ணு அவங்க ஃப்ரெண்டு வந்து சொல்றாங்க. அது தைரியமா கேட்குறாங்களே, அதுதான் பார்க்கணும் தவிர அது அவங்களுக்கு தெரியாதுல்ல. உண்மையிலே பட்டுச்சா தெரிஞ்சு தொட்டாங்க தெரியாம தொட்டாங்க. அவங்க கேட்கணும்னுக்காக கேட்டாங்க தவிர இதை தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்க கெட்டவங்களா நல்லவங்களான்னு எனக்கு தெரியல. அது அந்த ஷோ ஃபுல்லா பாக்குறவங்களுக்கு தான் தெரியும். இந்த மாதிரி பிரச்சனை வரும் தெரிஞ்சுதான் அந்த 2 பேரை உள்ள அது தெரிஞ்சுதான் பண்றாங்க. கண்டிப்பா ஏதாவது போவோம். ஆட்டோமேட்டிக்கா போவோம். நம்மளுக்கு கோவம் வந்துருச்சுன்னா ஒருத்தவங்களோட வீக் பாயிண்ட்டை தான் நம்ம குறி வச்சு அடிப்போம். அது எல்லா மனுஷங்களுக்கு இருக்க ஒரு நார்மலான ஒரு விஷயம். எல்லாருக்கும் கோவம் வந்துருச்சுன்னா இவனை இப்போ நமக்கு வருத்தப்பட வைக்கணும், கஷ்டப்பட வைக்கணும்னா டக்குன்னு அவங்களுக்கு எதை சொன்னா கஷ்டப்படுவாங்க தெரிஞ்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா அதை தான் யூஸ் பண்ணி அடிப்பாங்க. அது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். இவங்களுக்கும் தெரிஞ்சுதான் உள்ள விட்டுருக்காங்க. இது எனக்கு தெரிஞ்சு இவங்க பிளான் பண்ணி தான் விட்டுருக்காங்க. அப்படி இருக்கும்போது இப்படிதான் நடக்கும்னு அவங்க முதல்ல புரிஞ்சுக்கணும். பிரச்சனை வரும், யாருன்னா கண்டிப்பா பேசுவாங்க, அவங்கள போட்டு அடிக்கணும் அப்படின்னு இதுதான் பண்றாங்க. நல்லா இருந்துச்சு. எங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்